உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு முதல்வரே வணக்கம். இல்லந்தேடி கல்வி. சரிங்களா சார்? இது எப்படி சார் முழுசாக நீங்கள் விளக்கவே இல்லை. உங்கள் திட்டம் பூராமே அறகுறையாக இருக்குது, அது செயல்படாது. இது எனக்கு தெரியும். இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. சரிங்களா? இப்படிலாம் கேட்பாங்கன்னு தான் இருக்க பயில அப்புறம் படிக்க விடாமல் பெற்றீங்க. இருந்தாலும் எதுலையாச்சும் ஓரளவுக்கு முண்டி வருவோம்ல. சரிங்களா சார்? இல்லந்தேடி கல்வி இது எப்படி +2 வரைக்குமா, காலேஜ் வரைக்குமா சார்? சொல்லுங்கள் சார். அடுத்து 2 டைம் சாப்பாடு கிடைக்குமா இல்லந்தேடி கல்வியில்? அடுத்து முட்டை முட்டை கிடைக்குமா சார்? சொல்லுங்கள் சார். வீட்டில் உட்காந்தவங்க ஏன் ஃப்ரீயாக டைம் நல்லா ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சொல்லலாம்ல. கிடைக்குமா? இல்லந்தேடி கல்வியில் MBBS வேலை பார்க்கலாமா? சொல்லுங்கள் சார். டாக்டர் ஆக முடியுமா? வாத்தியார் ஆக முடியுமா? கலெக்டர் ஆக முடியுமா? இதுக்கெல்லாம் இல்லத்துலேயே எல்லா வேலையும் கிடச்சிருமா? படிப்பு கிடச்சிருமா? வேலை அவங்க தேடிக்கிடுவாங்க. சொல்லுங்கள் சார். இல்லந்தேடி கல்வியில் வழக்கறிஞர் ஆக முடியுமா? இன்ஜினியர் ஆக முடியுமா? எப்படி இதுக்கு முழுசாக அர்த்தம் சொல்லணும்ல. அரசு கல்வியில் படித்தாலே அசிங்கப்படுத்துறீங்க. வீட்டில் படித்தா சுத்தமாக மரியாதை இருக்காது எங்களுக்கு. நானும் அரசு பள்ளியில் படித்தவன். 5வது படிச்சுட்டு 6வது சேரும்போது வெளியேற்றி விட்டாங்க. கிராமத்தில் 5வது வரைக்கும் தான் இருக்கு. 6வது அது அரசு பள்ளி தான். அதில் எதுக்கு சார் கேள்வி கேட்குறீங்க? ஏன் சேர்க்க மாட்டீங்க? நாங்கள் 5வது முடிச்சிட்டோம்ல. அப்போ 6வது வந்தால் நீங்கள் மூடிக்கிட்டு சேர்க்கணுமா இல்லையா? சொல்லுங்கள். கேள்வி எதுக்கு கேட்குறீங்க? அது அரசு பள்ளி. நான் 6வது சேர போகிறது அரசு பள்ளி. நான் படிக்கலன்னா யார் காரணம்? யார் சார் பொறுப்பு? சொல்லுங்கள். நீங்கள் தானே பொறுப்பு. 1ஆப்புக்கு 2ஆப்புக்கு ஒரு டீச்சரு, 3ஆப்புக்கு 4ஆப்புக்கு ஒரு டீச்சரு. இது எப்படி பாடம் வளங்க